ஸோ நான் வந்து இப்போது இப்படி தான் இருக்கேன். எனக்கே என்னை பார்க்க கொஞ்சம் கன்றாவியாக தான் இருக்குது. பட் நான் வந்துட்டு எங்கேயாவது வெளியில் போகிறேன் அப்படின்னா எப்படி வந்துட்டு ரெடி ஆவேன் அப்படின்னு சொல்கிறேன். இந்த முடியை கொஞ்சம் தூக்கி கட்டிடுவோம். இப்போ நான் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன். இப்போ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். இப்போது வந்துட்டு என்னோடய மூஞ்சை தொடச்சிக்கிறேன். ஃபேஸ் வாஷ் பண்ண உடனே டக்குன்னு ஒரு பிரைட்னஸ் கிடைக்குது இல்லை, அந்த பிரைட்னஸ் வந்துட்டு இந்த ஃபேஸ் வாஷ் தான் அப்படின்னு இல்லை. நான் யூஸ் பண்ணுறது வந்து பஞ்சாரஸில் ஒரு ஃபேஸ் வாஷ், இதுதான் அப்படின்னு இல்லை. நீங்கள் எந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணாலும் நான் வந்து நிறைய அடிக்கடி வந்துட்டு மாற்றிக்கிட்டே இருப்பேன் என்னோடய ஃபேஸ் வாஷை. ஸோ நான் எந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணாலுமே வந்துட்டு என் ஃபேஸ் வந்து டக்குன்னு பிரைட்டான மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துடுறேன். ஏன்னா இந்த ட்ரெஸ் வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது நனைஞ்சிடுச்சு. ஸோ வேறு ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன். இப்போது நான் வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டேன், ட்ரெஸ் மாற்றியாச்சு. ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, லிப் லைனர், லிப்ஸ்டிக். இப்போலாம் வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா, லிப்ஸ்டிக் இல்லாமல் என் மூஞ்சை பார்க்க எனக்கே பிடிக்க மாட்டேங்குது, அந்தளவு ஆயிடுச்சு. லிப் லைனர் போட்டுட்டு நீங்கள் லிப்ஸ்டிக் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். லிப் லைனர் போட்டு லிப்ஸ்டிக் போடுறதுக்கும் நார்மலாக லிப்ஸ்டிக் போடுறதுக்கும். ஸோ நான் வந்து லிப் லைனர் போட்டு லிப்ஸ்டிக் போட தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ இப்போது லிப் லைனர் போட்டாச்சு. அடுத்து நான் வந்து 2 ஷேட்ஸ் வந்து லிப்ஸ்டிக் வச்சுருக்கேன். ஸோ ஒன்று வந்துட்டு ரெண்டுமே வந்துட்டு ஃபேஸஸ் கனடா ஓடுது. இது வந்து என்ன ஷேடு அதெல்லாம் எனக்கு மறந்துடுச்சு. ஆக்சுவலாக லிப்ஸ்டிக் எப்போ வந்துட்டு நான் வாங்க போனாலும் எனக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுங்க. எந்த லிப்ஸ்டிக் போட்டாலும் எனக்கு வந்து ஒன்று எல்லா லிப்ஸ்டிக்குமே எனக்கு அழகாக இருக்க மாதிரி இருக்கும், இல்லைனா எந்த லிப்ஸ்டிக்குமே எனக்கு செட் ஆகாத மாதிரி இருக்கும். நிறைய கலர் டக்குன்னு போடுறாங்களா, டக்குன்னு வந்துட்டு என்னால் வந்து ப்ராசஸ் பண்ண முடியல. இந்த கலர் தான் நமக்கு நல்லாயிருக்கு, இந்த கலர் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நான் வந்து யார் எடுத்து கொடுக்குறாங்களோ அவங்க சாய்ஸ்லேயே விட்டுருவேன். என் ஃபேஸ்க்கு என் டோனுக்கு எது செட் ஆகுதுன்னு தோணுதோ அதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் இது ரெண்டையுமே வாங்கினேன். இது ஏன் 2 வாங்கினேன் அப்படின்னா, 2 வாங்கினா ஏதோ ஆஃபர் அப்படின்னு சொல்லி வந்துட்டு போட்டிருந்தாங்க. ரொம்ப ஒரு வருஷம் ஆயிருக்கும்னு வைங்களேன் இது வாங்கி. அதனால் நான் வந்துட்டு அப்போ 2 வாங்கினேன். ஸோ 2க்கும் வந்துட்டு ஒரே லிப் லைனர் தான். அடுத்தது வந்து இந்த ஐலைனர், நார்மல் ஐலைனர் தான். ஆக்சுவலாக நான் வந்து இந்த ஐலைனர் என்ன பண்ணுவேன்னா, இங்கே மேலே மட்டும்தான் வந்துட்டு ஐலைனர் போடுவேன். ஸோ கீழே வந்து எனக்கு என்ன பிரச்சனைனா, என் கண்ணில் வந்து தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக ஊற்றிக்கிட்டே இருக்கும். நான் வந்து கீழே போட்டேன் அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரம் தாங்கும்னு நினைக்கிறேன். இல்லை அது கூட தாங்காதான்னு எனக்கு தெரில. அதுக்குள்ளே இது ஃபுல்லாக அலைஞ்சிரும். அதனால் எனக்கு வந்து அது போடவே பிடிக்காது. அதை போட்டு நான் வெளில போகிறேன்னா, நான் வெளில போய் அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்குள்ளே அது வந்து அலைஞ்சிரும். அதனால நான் வந்து இப்போ அதை விட்டுட்டு இதை மட்டும்தான் போடுவேன். எப்படி இதை மட்டும் எந்த அளவுக்கு போடுவேன்னா எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னோடய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு மட்டும்தான் இதை போடுவேன். இங்கே விங்ஸ் வைக்கிறது அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன். ஸோ அடுத்தது வந்துட்டு ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி மேக்ஸிமம் வந்துட்டு நான் பொட்டு வைக்கலாம் அப்படின்னு தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஆக்சுவலாக வந்து என்னென்னா, டிஷர்ட்லாம் போடுறேன்னா ஒன்று பொட்டே வைக்க மாட்டேன். அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப லைட்டாக பொட்டு வைப்பேன். சாரீஸ் அந்த மாதிரி ஏதாவது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போடுறீங்கன்னா, நீங்கள் என்ன கலரில் வந்துட்டு அந்த ட்ரெஸ் போடுறீங்களோ, இப்போது ஸ்கை ப்ளூ கலரில் ஏதாவது சாரீ வியர் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்கை ப்ளூ கலரில் பொட்டு வச்சு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நான் வந்துட்டு அந்த மாதிரி தான் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுவேன். குட்டியான ஒரு பிளாக் கலர் பொட்டு, அவ்வளோதான். ஆக்சுவலாக நான் த்ரெட்டிங் பண்ணியிருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் என்னோடய ஃபேஸ் வந்து அழகாக இருந்திருக்கும். ஸோ அவ்வளோதான். அடுத்த முக்கியமான விஷயம், தலை சீவுறது.
ஓகே, அவ்வளோதான். நான் வந்து இந்த குட்டியோண்டு கோல்டு ஜிமிக்கி போடலான் இருக்கேன். டிஷர்ட்டுக்கு ஜிமிக்கியா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக நான் டிஷர்ட்டு கீழே வந்துட்டு ஸ்கர்ட் மாதிரி ஏதாவது போட்டு மேட்ச் பண்ணிப்பேன். ஸோ அவ்வளோதான். கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த லுக் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் எப்போவுமே இப்படி தான் கிளம்புவேன். ஆனால் பார்க்குற உங்களுக்கு இந்த லிப்ஸ்டிக் ஷேடு நல்லா இல்லை, இந்த பொட்டு நல்லா இல்லை, இந்த தோடு நல்லா இல்லை அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு நிறைய தோணலாம். ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம பண்ணுறதுல நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.